ஹாய் கமெண்டோவின் லவ் ஸ்டோரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். ஃபேமிலியோடு பார்க்குற படம் தான் இது. சாங்ஸ் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ மஸ்ட் வாட்சபிள் மூவி. ஸ்டோரி இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தாங்க. இட்ஸ் யூனிக். நம்ம இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு கதை யாரும் இந்த ஸ்கிரிப்ட் யாரும் எடுத்துகிட்டு வரல. இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல ஸ்டோரி தான், நல்ல கதைக்களம் தான், வந்து பார்க்கலாம். ஹீரோ டைரக்டர் எல்லாருமே ஒன்று தான். அவங்க புதுசாக பண்ணாங்கன்னெலாம் சொல்ல முடியலைங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஈக்குவலான ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. வணக்கம். படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. ஒரு கமாண்டோக்கு லவ் இருந்தால் எப்படி இருக்கும், அதான் சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து நான் ஒன் ஆஃப் தி கமாண்டோவாக பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாருமே படத்தை தேட்டருக்கு போய் பார்த்து உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரிஹர்சல் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் வந்து கமாண்டோவாக பண்ணியிருக்கோம். அண்டு சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. கார்த்திக் ராஜா சார் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். படத்தை எல்லாருமே தேட்டருக்கு போய் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இதில் வந்து ஒரு வித்தியாசமான காதல் கதை. அதில் நார்மலாக பார்க்குற மாதிரி இல்லை. இது காதலுங்கிறது எப்படி வேணால் இட் கேன் டேக் ஷேப்புங்கிறது நல்லா தெரியுது. மோர் ஸோ இந்த கமாண்டோ, இந்த ஆர்மி பர்சனல், அவங்க லைஃப்குள்ளே அந்த காதல் எப்படியெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டுப்பாங்க. ஆனால் அதையும் மீறி எப்படி அது கொண்டு போய் சேர்க்குறாங்கங்கிற இது ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். கார்த்திக் ராஜாவோட மியூசிக் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அழுக வரவழைக்கிறது. அண்ட் யூத் பார்க்க வேண்டிய மூவி இது. பியூட்டிஃபுல் மூவி. ஹாய், நான் கமெண்டோவின் லவ் ஸ்டோரி பார்த்துட்டு வந்திருக்கேங்க. ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. மியூசிக்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. யூனிக் ஸ்டோரி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியாக தேட்டரில் வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. படத்தில் இதில் ஆக்சுவலி என்னென்னா ஒரு கமெண்டோட லவ் ஸ்டோரி தான் சொல்லியிருக்காங்க. ஆர்மி மேன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி லவ் பண்ண முடியுமா, அந்த மாதிரி புதுசாக ஒரு கதைக்களம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. படம் நல்லாயிருக்கு. சாரி, கார்த்திக் ராஜா சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. பாட்டு எல்லாமே அழகாக வந்திருக்கு. கமெண்டோவின் லவ் ஸ்டோரி மூவி பார்த்துட்டு வரேன். ஸோ இந்த மூவியில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டோரி வைஸில் ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து சாங்ஸு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஃபேமிலிஸோடையும் வந்து பார்க்குற மூவி தான். மறக்காமல் அந்த வந்து எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்றதை வந்து இதில் காட்டியிருக்காங்க. ஸோ வந்து இது ஒரிஜினல் ஒரு கமெண்டோடைய ஒரு லவ் ஸ்டோரி தான் இது. ஸோ மறக்காமல் வந்து எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. படம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. படம் ரொம்ப சூப்பரு. இந்த படத்தில் நான் ஒரு கமெண்டோவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன். ஏறக்குறைய ஒரு 20 நாள் ஜவ்வாது மலை எல்லாம் ஷூட்டிங் போயிருக்கோம். படம் இன்றைக்கி பார்க்குற போது என்னென்னா ஆடியன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. என்னென்னா இந்த தேட்டரு இந்த அளவுக்கு ஃபுல்லாகுமா அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப ஆரவாரமாக ரொம்ப சிறப்பாக எல்லாருமே கொண்டாடுறாங்க இந்த படத்தை. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் நான் கமாண்டோவாக நடித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். இயக்குனர் வீர அன்பரசு சாருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேம்மா. நன்றி. நல்லா இருக்கு சார் படம். எல்லாமே எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான கதை, இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு கதை. நல்லா இருக்கு. இது எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ சார். படத்தில் அதாவது அந்த கமாண்டோஸ்க்குலாம் ஒரு இது சொல்ல வந்திருக்காங்க, நன்றி சொல்லலான்னு சொல்லலாம். அதே போல் அவங்க எல்லாருமே சேரணும். அந்த மாதிரி பாதுகாப்பெல்லாம் எல்லாருமே அந்த போய் சேரணும், அந்த இராணுவத்தில் போயிட்டு. அதை தான் சொல்லியிருக்காங்க. லேடிஸ்க்கு நல்ல மரியாதை கொடுத்துருக்காங்க. நல்லா புரியுது. உண்மையான லவ் தெரிய வைக்கிறாங்க. லவ்னா இப்படி தான் இருக்கணும்னு புரிய வைக்கிறாங்க. இந்த மாதிரி லவ் எந்த படத்துலையும் கிடையாது. உண்மையாகவே நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி. வசனங்களும் சரி, வசனம் வந்து ஒரு கவிதை மாதிரியே வருது எல்லாமே. நார்மலாக ஒரு கமாண்டர் படம் இல்லாமல் கமாண்டரின் லவ் ஸ்டோரி, ஒரு லவ் கலந்த ஒரு படம். எல்லாம் தேட்டரில் வந்து படம் பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட இதோட உழைப்பு இல்லை, இது வந்து எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப உழைச்சிருக்காங்க. பெரிய ஜவ்வாது மலை, காஷ்மீர் அங்கங்கே போயிட்டு ரொம்ப உழைச்சிருக்காங்க. பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து நீங்கள் எல்லாம் தேட்டரில் பாருங்கள். வீரா அன்பரசு அவர் முதல் படம் இது. ரொம்ப அழகாக அவருடைய மனசில் இருந்ததை ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய சன்னும் இதில் செகண்ட் பார்ட்டில் அவர் சன் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஆகாஷ் அவருக்கும் இந்த பாராட்டுகள். அது நடுவில் இதில் நடித்த எல்லா தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை எல்லாம் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.